அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். ஸோ நேற்று புதிய டாப்பிக்குடைய அடிப்படை சாராம்சங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி அதில் நிறைய கணக்குகளை நம்ம இந்த வாரம் முழுவதும் பார்க்க இருக்கிறோம். அதில் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இந்த காலத்தையும் வெல்வோம், உங்களுக்கும் ஏற்ற காலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த கணிதத்தை நீங்கள் படிப்பதன் மூலமாக நிச்சயம் ஒரு அரசு பணியை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் பயணிக்கலாம். இப்பொழுது முதல் கணக்கை பார்க்கலாம். முதல் கணக்கு, if a is to b, a is to b is equal to 5 is to 7 and b is to c is equal to 6 is to 11. 6 is to 11 எனில் then a is to b is to c is எனில் a is to b is to c என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரியா? ரைட், ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நான் சொல்ற மாதிரி ஈஸியாக நீங்க சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொல்றேன் கவனிங்க. a is to b, ரைட்? இது என்ன? 5 is to 7. அடுத்து என்ன? b is to c என்ன? 6 is to 11. 6 is to 11, ரைட்? நான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த 6 என்ன பண்றீங்க அப்படின்னா இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. நான் எழுதுற மாதிரி எழுதிக்கங்க. a is to b is to c. 6 5s are 30. 6 7s are 42. சரிங்களா? அந்த கடைசி இருக்கிறத இதோட மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன? 11 7s are 77. ஸோ நீங்கள் ஃபார்முலா படி போடலாம். பட் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், டேரெக்டாக ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், டக்குன்னு போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 30 42 77. நீங்கள் கீயை பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இதை கட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீயை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இரண்டாவது கேள்வி. Second question, if a is to b, a is to b is equal to 3 is to 4, 3 is to 4 and b is to c, b is to c, 8 is to 9, 8 is to 9 எனில் a is to c, அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் a is to c is, a is to c என்பது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, நம்ம வழக்கம் போல நம்ம கண்டுபிடிச்சதுதான். ஸோ a is to b என்ன? 3 is to 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? b is to c என்ன? 8 is to 9. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸோ இந்த b-யை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, இதோட மல்டிப்ளை, அது என்னது? a is to b is to c, ரைட்டா? இப்போ நீங்க இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 3s are 24, 8 4s are 32. லாஸ்ட் இது பண்ண சொன்னா 9 4s are 36. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 24 is to 32 is to 36. இது கேட்டது என்ன? a is to c. therefore a is to c is equal to என்னன்னு பாருங்க, 24 is to 36. நீங்க அது ரெண்டை மட்டும் என்னது ரேஷியோ படுத்துனீங்கனால அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆன்சர். இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, ஸோ இதான் வந்து இரண்டாவது கேள்விக்கான விடை. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. தேர்ட் கொஸ்டின், மூன்றாவது கேள்வி. இஃப் a is to b, if a is to b, 8 is to 15, 8 is to 15. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா b is to c, b is to c, 5 is to 8, 5 is to 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா and c is to d கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 விகிதம் இருக்கு. 4 is to 5, 4 is to 5 எனில் தென் என்ன கேட்டாங்க அப்படின்னா A is to D கேட்டிருக்காங்க. A is to D is அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரிங்களா? A is to D கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். ஸோ நான் சொல்கிறத கவனிச்சிட்டே வாங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ A is to B என்ன? 8 is to 50. நெக்ஸ்ட்டு B is to C என்ன? 5 is to 8. ரைட்? ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? A is to B is to C. இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 8s are 40. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 15s are 75 அப்படின்னு வரும். இது 8 15s are பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 8 15s are 120 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? 120, அதாவது 40 into 75 into 120. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ரெண்டை வச்சு நான் இதை A is to B is to C 3 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C is to D கொடுத்துருக்காங்க. C is to D. C என்னது? 4 is to 5. இந்த 4 வச்சுக்கிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ரைட்டா? நான் சொல்கிறேன் கவனிக்கணும். 4 வச்சுட்டு இது 3 மல்டிப்ளை பண்ணிடுவோம். இது என்னன்னா A is to B is to C is to D. ரைட்? ஸோ 4 4s are 16. 116 வந்துடும். அடுத்து என்னது? 4 5s are 20. இது என்ன வரும்? 28 to 300 ஆயிடும். ஸோ இது 480. இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இதை மட்டும் இதை பண்ணிடணும் 600. ரைட்? ஸோ உங்களுக்கு ரிசல்ட் என்ன வேணும்? A is to D தான் வேணும். ஸோ ஏயும் டி மட்டும் எடுத்துக்கங்க இதில். A is to D. ஸோ A 160, D என்ன 600. கட் பண்ணிடுங்க. ஸோ 0 0 கட் ஆயிடும். ஸோ இப்போ என்னது? 8 2s are 16, 3 2s are 6 0. ஸோ திரும்ப கட் ஆகும் அப்படின்னா 4 2s are 8, 15 2s are 30. ஸோ therefore A is to D 4 is to 15. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர். இது எந்த கொஸ்டின் அப்படின்னு பாருங்க. எந்த கொஸ்டினுக்கு? தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் ஈஸி தான். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். இஃப் A is to B is to C, A is to B is to C, 2 is to 3 is to 4, 2 is to 3 is to 4, then A by B is to B by C is to என்னன்னா C by A இப்படி கேட்டிருக்காங்க. இதோடைய அதாவது எனில் இந்த மாதிரி இதோட விகிதம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாருங்க. நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. A by B is to B by C is to C by A. நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா இதை அப்படியே எழுதுங்க. A வந்து 2B 3 C 4 அப்படியே எழுதிக்கங்க. அப்ப என்ன வரும்? 2 by 3 is to அடுத்து என்ன இருக்கு? 3 by 4 is to அடுத்து 4 by 2 அதானே இருக்கு. சரி, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கங்க அப்படின்னா எழுதிக்கங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல காமனா வர்ற மாதிரி பாருங்க. இந்த இது வந்து 3 4 2 இந்த மாதிரி 3 4 2 காமனா என்ன வரும்னு பாருங்க. ஸோ 3 ஸோ 2 1 ஸோ 3 2s are 6 2s are 12 வரும். ஸோ 12 அப்படின்னு வர்ற மாதிரி பண்ணீங்கன்னா இது என்னது அப்படின்னா 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா 4 ஆனா 8 by 12 is to 9 by 12 is to 24 by 12. இப்போ இது காமனா இந்த மாதிரி காமனா இருந்துச்சுன்னா நீங்க கட் பண்ணிக்கலாம். 3 ரேஷியோலயும் ஆனா காமனா கட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது 8 is to 9 is to 24. ஸோ இதோட ரேஷியோ வந்து therefore ஆன்சர். இதோட ரேஷியோ A by B is to B by C is to C by A. 8 is to 9 is to 24. இதுதான் வந்து fourth questionோட ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ next question, fifth question. That is very simplest question. If A is to B, 1 by 2 is to 3 by 8, 1 by 2 3 by 8. B is to C, 1 by 3 is to 5 by 9, 1 by 3 is to 5 by 9 and மற்றும் C is to D, 5 by 6 is to 3 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் then
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா then the ratio எனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா a is to b is to c is to d is இந்த விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. a is to b இது என்னன்னா இது பைல தானே எழுதுவோம் 1/2 டிவைடட் பை இப்படி 3/8 எழுதுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம் 1/2 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் 8/3. ஸோ இப்போ கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 4. ஸோ 4/3 அப்படின்னு வரும். ரைட். நெக்ஸ்ட் b is to c அப்போ என்னன்னா b வந்து 1/3 இதோட ரெசிப்ரோக்கலா எழுதிருங்க 9/5. 1 3 is 3 3 3 are 9 அப்ப 3/5 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இத ரேஷியோவா நீங்க திரும்ப கன்வெர்ட் பண்ணி எழுதிருங்க 4:3 இது 3:5 அப்படின்னு ஆயிடும். ரைட்டா? அடுத்து என்னன்னா c is to d அப்ப 5/6 இதோட ரெசிப்ரோக்கல் 4/3 2 2s are 4 இது 3 3s are 3 2s are 6 so 5 2s are 10 9 so இது ரேஷியோ எழுதுனீங்கன்னா 10:9. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேஷியோ எழுதுங்க a is to b என்ன 4:3. அடுத்து என்ன b is to c b என்னது 3:5 கரெக்ட்டா 3:5. சோ நான் என்ன சொல்லி கொடுத்தத மாதிரி எழுதுங்க. சோ நீங்க என்னன்னா இத மல்டிப்ளை பண்ணுங்க இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படினு பாருங்க a is to b is to c. சோ 3 2s are 3 4s are 12 3 3s are 9 இத வந்து கடைசியா இத மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். சோ 5 3s are 15 அப்படினு ஆயிடுச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க c is to d. அப்ப c is to d என்ன 10:9 ரைட்? சோ இப்ப 10:9 அப்படின்றது என்ன ஆகும் அப்படினு பாருங்க. இந்த 10 கொண்டு வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுங்க இதோட மல்டிப்ளை பண்ணுங்க இத கடைசியா இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப therefore a is to b is to c is to d ரைட்? சோ என்ன வரும் 120 அடுத்து 90 அடுத்து 150 அடுத்து இது பாத்தீங்கன்னா 9 இது வந்து என்ன 135 அப்படினு வரும். சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ஷனை பொறுத்து நீங்க பாத்துக்கலாம். சோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படினு பாருங்க a b a is to b is to c is to d அப்படினு இருந்துச்சுனா இது மாதிரி 120 90 150 135 அப்படியே விடுங்க. இல்ல அப்படினா இத கட் பண்றதுனா கட் பண்ணிருங்க. சோ 5 டேபிளால கட் பண்ணுவோமா? சோ இப்போ என்ன வரும் அப்படினு பாருங்க 2 5s are 10 4 5s are 20. சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 5 is 5 8 5s are 40 அடுத்து 5 இது 3 5s are 15 30 அப்போ 2 5s are 7 அப்ப இந்த மாதிரி பண்ணிரலாம். அடுத்து 3 டேபிளால திரும்ப கட் பண்ணலாம் 8 3s are 24 9 3s are 80 so 10 3s are 30 9 3s are 27 சரிங்களா? சாரி 6 3s are 80 10 3s are 30 9 3s are 27 so 8:6:10:9 so இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சிரலாம் அப்படினா ஆன்சர் பண்ணிரலாம் 8:6:10:9 அப்படினு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிரலாம் அப்படினா ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே திஸ் இஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 5th क्वेश्चनோட ஆன்சர். ஆன்சர் இஸ் 8:6:10:9. ஓகே தட்ஸ் ஆல். ஈஸி தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். So next பாருங்க 6th question. If 2a is equal to 2b is equal to 3b is equal to 4c எனில் சரிங்களா 4c எனில் then a is to b is to c is அப்படின்னு கேட்கலாம். a b c என்ன அப்படிங்க ஒண்ணுமே இல்ல சிம்பிள். நான் சொல்றேன் இந்த 2 3 4 இதோட நம்பர் எல்லாம் காமனா வர்ற மாதிரி கண்டுபிடிங்க. 1 3 2 இப்போ என்ன 6 2s are 12 வருதா? so 12 இந்த 2a is to 3b is equal to 3b is equal to 4c இருக்கு இல்லையா? இது என்ன பண்றீங்க அப்படின்னா காமனா 12 ஆல டிவைட் பண்ணிருங்க. so 1 2 is 2 6 2s are 12 1 3 is 3 4 3s are 12 1 4 is 4 3 4s are 12 ஒண்ணுமே இல்ல. therefore a is to b is to c அவ்வளவுதான். இதான் ஆன்சர் 6 is to 4 is to 3. ஓகே தட்ஸ் ஆல். ஒண்ணும் பயப்படவே வேண்டியது இல்லை. சரிங்களா? ரைட். இவ்வளவுதான் வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா 6th क्वेश्चनோட ஆன்சர். therefore ஆன்சர் 6 is to 4 is to 3. ஓகே ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन 7th क्वेश्चन. 7th क्वेश्चन என்ன அப்படினா if பாருங்க if a by 3 is equal to b by 4 is equal to c by 5 எனில் then क्वेश्चन என்ன கேட்டாங்க a b c a is to b is to c is அப்படினு கேட்டாங்க.
ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ ஏதாவது கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னோம் அந்த மாதிரி டிவைட் பண்ணி காமிச்சது, பட் இது எதுவுமே இல்லை. ஸோ அதனால டேரெக்டாக நம்ம என்ன செஞ்சலாம், ஆன்சர் பண்ணலாம். A is to B is to C is equal to 3 is to 4 is to 5. போன கொஸ்டினில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். 3 is to 4 is to 5 அப்படின்றதான் இதோட 7th கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா, ரைட். 8th கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின், if 2a is equal to 3b and 4b is equal to 5c, 4b is equal to 5c, then a is to c is, then a is to c is. ஸோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஒன்று நீங்கள் இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, குழம்பிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றும் பயப்படவும் வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். என்னன்னா, நீங்கள் இது ரெண்டு நம்பரை காமனாக டிவைட் பண்ணுற நம்பரை கண்டுபிடிங்க. அப்போ 6ன்னு போட்டிங்கன்னா வருமா, by 6, 3b by 6. இதுக்கு காமனாக டிவைட் பண்ணுற 20 வரும். ஸோ 4b by 20, 5c by 20 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ என்னன்னா 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 2 3s are 6, 1 4 5 4s are 20, 1 5 4 5s are 20. அப்போ என்ன வரும்னா, a is to b is equal to 3 is to 2. இது b is to c is equal to 5 is to 4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட ரேஷியோவை நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நம்ம இப்போ டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து என்னன்னா என்ன சொல்லி கொடுத்துருங்க, a is to b is equal to 3 is to 2. சரிங்களா? அடுத்து என்னது, b is to c is equal to 5 is to 4. நான் சொல்லி கொடுத்தது என்ன, இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, அப்போ கடைசியாக இதை மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? அப்போ a is to b is to c அப்படின்றது 5 3s are 15, 5 2s are 10, அடுத்து 4 2s are 8. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டது, என்ன கொஸ்டின் வந்து a is to c தான் கேட்டிருக்காங்க. ஸோ therefore a is to c, a is to c is equal to 15 is to 8. இதான் வந்து ஆன்சர். ஓகேயா? இதுதான் 8th கொஸ்டினோட ஆன்சர். ரைட். தென் 9th கொஸ்டின். Right? That is very interesting for the 9th question. பாருங்க, the ratio of 4 power 3.5 is to 2 power 5 is same as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ற விகிதம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ற விகிதம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இட் இஸ் வெரி சிம்பிள். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. 3.5 is to 2 power 5. இது மாதிரி பண்ண குழம்ப தேவையில்லை. சரி, நான் சொல்ற மாதிரி பாருங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், பேஸ் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 4 power 3 into 4 power 0.5 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது வரும், is to 2 power 5. ஓகேயா? இது என்னன்னா, நான் 2 ஸ்கொயர்டா மாத்துறேன். பட் 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் கியூப். இது என்ன மாத்துறேன் அப்படின்னா, இது அந்த 0.5 என்ன சொல்லுவோம், 1/2 அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ 0.5 என்னாலாம் 10ஆல மேலே மல்டிப்ளை பண்ணா 5/10 வரும். அப்போ 1/2 அப்படின்னு வரும். ஸோ அதான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதை 2/5. ஸோ இப்போ என்ன ஆகுனா, இது 2 3s are 6 வருமா, 2 power 6 இன்ட்டு என்ன அப்படின்னா, இந்த 1/2 எப்படி எழுதலாம், √4 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, இந்த 2 பவர், அதாவது இப்போ 4 பவர் 1/2 இப்படி √4 எழுதலாம். இதோட ஈக்குவல் ஃபார்ம் தான் இந்த ரூட் ஃபார்ம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதை நான் எப்படி எழுதுனா 2 power 5 into 1. இதை பாருங்க, இதை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் நம்ம. இதை ஏன் √4 எடுத்தீங்கன்னா வெறும் வந்து 2ன்னு கிடைக்கும். இஸ்டு என்ன அப்படின்னா 2 power 5. ஸோ இந்த 2/5 இந்த 2/5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 2s are 4 இஸ்டு 1. ஸோ therefore ஆன்சர் இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1. அதாவது 4 power 3.5 is to 2 power 5 is equal to 4:1. இதான் வந்து இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th sum, the last sum. 10th sum. If 1/5 is to 1/x, 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/1.25, then the value of அப்படின்னு கேட்டிருக்காங்க. then the value of x, அதாவது x இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. x இன் மதிப்பு.
சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, தட் இஸ் என்ன சொல்றது அப்படின்னா இது ஃபிராக்ஷன் எழுதுங்க. 1/5 டிவைடட் பை 1/x. இது 1/x டிவைடட் பை 1/1.25. கரெக்ட்? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன். இது மொத்தமாக தள்ளிடுறேன், இதுக்கு மொத்தமாக தள்ளிடுங்க. ஸோ 1/5 இன்ட்டு 1/1.25 இஸ் ஈக்குவல் டு 1 இது என்னன்னா அப்படியே பண்ணீங்கன்னா 1/x the whole square வரும். ஸோ உள்ள கொடுத்தீங்கன்னா 1 squared x squared ஆயிடும். ஓகேயா? ரைட். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா இது பாருங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிகேஷன்ல இருக்கு, அது திரும்ப மேலே இருக்கிறேன் நான். திரும்ப இது என்ன ஆகும், x squared is equal to இந்த சைடு தள்ளுறேன் நான். அப்போ 5 இன்ட்டு 1.25. சில ரெசிப்ரோக்கல் கூட எடுத்துக்க முடியும். ரைட்டா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்று சிம்பிள் தட். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை 100ஆல மேலே எங்களையும் மல்டிப்ளை பண்றேன். ஸோ இப்படி பண்ணும்போது x squared is equal to 5 into 125 divided by 100 அப்படின்னு. ஸோ இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஸோ 125 5 போடுங்க. 5 ஸோ 2 5 ஸோ 5 5 என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. x squared into 5 into 5 into 5 into 5. ஸோ இங்கே என்ன 10 into 10 சொல்லிடலாம்ல. ஸோ x எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஒரு 5 into 5 divided by 10. ஸோ இப்போ என்ன வரும் 25 divided by 10. ஸோ இப்போ என்ன வரும் 2.5. ஸோ therefore x is equal to 2.5. ஸோ ஆன்சர் இஸ் 2.5 அப்படின்னு. ஓகேயா? ஸோ இதோட x வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் புரிஞ்சுக்கிற கஷ்டமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஈஸி தான். ஆனால் இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச கணக்காக இருக்கலாம், இல்லை தெரியாத கணக்காக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது இன்னும் கூடுதல் கற்றலிலும் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால காதுல கேட்கறது இன்னும் சுவையானது. அதனால தெரிஞ்சிருந்தாலும் இது மாதிரியான புதுமையான இந்த சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது, அல்லது மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ளும் பொழுது, அல்லது மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் சிறப்பாக உங்களால் கணிதத்தை கையாள முடியும் என்று சொல்லி இந்த இனியதொரு வகுப்பை இனிதே நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.